இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டு விளையாட்டு துறையோட சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு இன்ஃபுளுசர் மீட்டப். மெயின் கெஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது. அங்க போனக்கு அப்புறம் தான் தெரியுது சூரரை போட்டு படத்துல வர மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு. இங்க ஒருத்தர் 1 இல்ல 2 இல்ல 14 கோல்டு மெடல், 9 சில்வர் மெடல், 7 பிரவுன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு. அதுவும் மதுரையில இருந்து வந்து, அது வேற யாரும் இல்ல மதுரையை சேர்ந்த மனோஜ் சிங்கராஜா தான். போன வாரம் தாய்லாந்துல நடந்த வேர்ல்ட் எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் கேம்ல நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துகிட்ட மனோஜ் சிங்கராஜா ஜாவலிங் த்ரோல கோல்டு, ஷார்ட் புட்ல சில்வர், 100 மீட்டர்ல பிரவுன்ஸ் சொல்லி இப்படி 4 மெடலை வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்ல நம்ம இந்தியாக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல நமக்கு திறமை மட்டும் இருந்தா பத்தாது, அதை வெளிக்கொண்டு வர சூழ்நிலையும் நமக்கு தேவைப்படுது. பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு ஷூ, கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா தேவைப்படும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவர் தான் நம்ம மனோஜ் சிங்கராஜா அண்ணா. ஒரு ஷூ கூட வாங்க காசு இல்லாத அண்ணா இன்னைக்கு ஜெர்மனி, நார்த் ஆப்பிரிக்கான்னு சொல்லி இப்படி 7 கண்ட்ரிக்கு போய் விளையாண்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அண்ணா தான். STAT மூலியமா டிராவல், டிக்கெட், அக்கமடேஷன், இன்சூரன்ஸ் இப்படி எல்லாமே A to Z பாத்துக்கிட்டாங்க. ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாம ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாம 12 டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பிளேயர்ஸ்க்கும் STAT மூலியமா ஹெல்ப் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. உதயநிதி அண்ணா பண்ண இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆனதுன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னும் ஸ்போர்ட்ஸா வருங்காலங்கள்ல இதை விட நல்ல நிலைமை கொண்டு போவாங்கன்றதுக்கு இதுவே சாட்சி.